GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். அமைச்சர் கே நேரு மலைக்கோட்டை மன்னரா, அருண் நேரு மலைக்கோட்டையின் இளவரசரா? திருச்சியில் அருண் நேருவின் பிறந்தநாள் விழாவிற்கு ஆளுயர விளம்பர பதாகைகள். ஆளை கொல்ல போகிறதா அல்லது ஆட்சியாளர்களை கொல்ல போகிறதா? திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் விளம்பர பதாகைகள் ஆபத்தான நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது திமுக தலைமைக்கு தெரியுமா? கே நேருவை மு.க. ஸ்டாலின் தண்டிக்க முடியுமா அல்லது கேள்வி கேட்க முடியாத இடத்தில் கே நேரு இருக்கிறாரா? திருச்சியில் திமுக உடன்பிறப்புகளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவலங்கள் அவர்களது மூலமாகவே தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம், பாருங்கள், பார்க்கலாம். ₹1000 பொருள் ₹100, ₹100 பொருள் ₹5. ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கே நேரு மலைக்கோட்டையின் மன்னரா, அருண் நேரு மலைக்கோட்டை நகரின் இளவரசரா? திருச்சி திமுகவில் முகம் சுளிக்கும் ஆடம்பரங்கள், ஆளுயர கட்டவுட்டுகள், ஆளுயர பதாகைகள், குடிக்கம்பங்கள் என அருண் நேருவின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் திருச்சி மாநகரம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பேனர்களும் 80 அடி 100 அடி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பேனர் கீழே விழுந்தால் கூட குறைந்தபட்சம் 5 உயிர்கள் பறிபோகும், அதிகமாக 50 பேர் வரை உயிர் போக வாய்ப்புகள் உள்ளது. இதையெல்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு தெரிந்துதான் செய்கிறாரா? திமுகவில் திருச்சியில் உள்ள உடன்பிறப்புகள் கூறுவது போன்று திருச்சியில் முதலமைச்சர் கே நேரு தான் என்பது முடிவாகிறதா? ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா வந்தது. அப்பொழுது துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழகம் முழுவதும் எங்குமே எனக்கு விளம்பர பதாகைகள் வைத்து பொதுமக்கள் முகம் சுளிக்கும்படி இருக்கக்கூடாது என அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஓரளவு அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த நாள் அறப்போர் இயக்கத்தின் சார்பாக பல்வேறு கேள்வி கணைகள் எழுந்த வண்ணம் இருந்தது. அதற்கு அடுத்த நாள் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து RS பாரதி திமுக தலைமை கழகத்தின் சார்பாக ஒரு அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டது. திமுகவின் சார்பில் நடைபெறக்கூடிய விழாக்கள் எதுவானாலும் ஆளுயர பேனர்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டும், அப்படி மீறி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லி அந்த அறிக்கைகள் வந்து இன்னும் பேப்பர் கூட காயவில்லை, ஒரு சில நாட்கள் தான் ஆகிறது. இருந்தாலும் அந்த அறிக்கையை துச்சமென மதித்து திருச்சியில் கே நேருவின் மகன் சமீபத்தில் தான் பெரம்பலூர் MP ஆனார். அவரது பிறந்தநாள் விழா டிசம்பர் 12 நாளை நடைபெறுகிறது. அதற்காக கடந்த ஒரு வார காலமாக திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் சாரங்கள் அமைக்கப்பட்டு பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் இருந்தது. அதை நமது கிங் ஊடகத்திற்கு பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழக அரசியலில் அவ்வப்பொழுது அரசுக்கு ஆதரவாக வரக்கூடிய கருத்துக்களையும் அரசுக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்களையும் நமது கிங் 360 உடனுக்குடன் வெளியிட்டு வருகிறது என்ற அடிப்படையில் திமுக உடன்பிறப்புகளே எடுத்து அனுப்பிய அவலங்கள் தான் இப்பொழுது நாம் திரையில் காணக்கூடிய அருண் நேருவின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள். இதில் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரே, ஆனால் அவர் புண்ணியத்தில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது என்று கிங் 360 வேண்டிக் கொள்கிறது. ஏனென்றால் இந்த பேனர்களால் உயிரிழந்தால் பல உயிர்களை வாங்கும் மனிதராக கே நேரு மாறிவிடுவார். இதெல்லாம் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்குத்தான் தலைவலியாக இருக்கும். ஏனென்றால் திமுக கடந்த சில நாட்களாக பல்வேறு சச்சரவுகளில் அடிபட்டு வருகிறது. இதிலும் குறிப்பாக இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை மழை வெள்ளத்தால் மிகப்பெரிய அவலங்களை சந்தித்திருக்கிறது. ஒரு படி சொல்ல வேண்டுமேனால் திமுக ஒரு படி கீழிறங்கி இருக்குதான் சொல்ல வேண்டும். அதிலும் ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே தமிழக ஆட்சியாளர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்பாக மிகவும் விழிப்புடன் இருந்தாலே மக்கள் எதிர்ப்பாளை என்பதை தடுக்க முடியாது என்பதுதான் கடந்த கால வரலாறுகள். ஆனால் சென்னை மழை வெள்ளம், தூத்துக்குடி மழை வெள்ளம், இப்பொழுது விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட மழை வெள்ளம், இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு சில இழுக்குகள் ஏற்பட்டு இருக்கிறது மக்களிடம். இதை சமாளிக்கவே
திமுக தலைவர் போராடி வரும் சூழ்நிலையில்தான் திமுகவில் மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்தே ஆக வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் ஆதவர்ஜுனன் போன்றவர்களெல்லாம் எழுப்பிய குரல் கடந்த சில நாட்களாக பரவி வருகிறது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் KN நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் மக்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அவரே அவரது மகனின் பிறந்த நாளை ஊக்குவிக்கிறார். திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் இவ்வளவு பெரிய ஆடம்பர அரசியல் நேற்றும் இன்றும் அரங்கேறி இருக்கிறது. அதன் வெளிப்பாடு நாளையாக இருக்கலாம். ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக கூறுகிறோம் என்றால், நமக்கு கொடுத்த தகவல்கள் அனைத்தும் திமுகவின் சார்பிலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் வெற்றி என்பது 2026 பெற்றே தீர வேண்டும் என கடைமட்டத்தில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அனுப்பி வைத்த குரல்கள் பதிவுகள் இங்கு நம்மிடம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது சட்டமன்றத்தில் ஆகட்டும் அல்லது பொதுமன்றத்தில் ஆகட்டும் மக்கள் மன்றத்திலும் திமுகவுக்கு ஒரு சில இழுக்குகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து தப்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அறிவாலயம், அதுவும் அந்த அறிவாலயத்தில் கட்சியினர் செய்யக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பஞ்சாயத்து செய்யக்கூடிய நாட்டாமையாக இருக்கக்கூடிய KN நேருவை யாராலும் தட்டி கேட்க முடியாது என்ற ஒரு நிலையில்தான் KN நேரு கடந்த 25 ஆண்டுகளாக திருச்சி மாநகரில் இருந்து வருகிறார். அவரை எதிர்த்து யாரும் அரசியல் செய்ய முடியாது. அன்பில் குடும்பத்தினராகட்டும் அல்லது திருச்சி சிவா குடும்பத்தினராகட்டும் இவர் தொந்தரவே வேண்டாம் என மதிமுகவுக்கு சென்ற ஒரு சில திமுக நிர்வாகிகளாகட்டும் அவர்களை எல்லாம் விலை கொடுத்தோ மிரட்டியோ உருட்டியோ தனது ஆட்சியை நிறுவிக் கொண்டிருந்த KN நேரு தனது தம்பியின் உயிரை காப்பாற்ற முடியாத நிலையில் இருந்திருக்கிறார். இது இருந்தும் மீண்டும் ஒருவரை உருவாக்குகிறார் என்றால் பட்டது போதாது KN நேருக்கு என்றுதான் திருச்சி மக்கள் உச்சரித்து வருகிறார்கள். என்றால் KN நேருவும் அவரது தம்பி திருச்சியின் MD-யாக கூறப்பட்ட ராமஜெயமும் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆடிய ஆட்டங்கள் அவ்வளவு. அதற்குத்தான் KN நேருவின் தம்பி ராமஜெயம் மறைந்தும் திருச்சியில் பெரும்பான்மையான மக்கள் திருச்சி தப்பித்தது என்றுதான் இன்று அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டி கொண்டிருக்கிறது தான் திமுக உடன்பிறப்புகளின் திருச்சியில் வேலையாக இருந்து வருகிறது. அந்த வழியில் இனியாவது இறுதி காலத்திலாவது KN நேரு தனது தவறுகளை எல்லாம் உணர்ந்து ஆற்றல் மிக்கவர் தான், மாநாடை சிறப்பாக நடத்தக்கூடியவர் தான், அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் திமுகவில் நாட்டாமை செய்யக்கூடிய நாட்டாமையே இப்படி பிரச்சனை செய்தால் இவரை யார் தட்டி கேட்பது? அல்லது இவரை தட்டி கேட்கும் இடத்தில் ஸ்டாலின் இல்லையோ என்ற கேள்விக்குறிகளும் தமிழகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மன்னராட்சி என எதிர்த்தரப்பினர் கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் திமுகவில் உண்மையாகவே திருச்சியில் மன்னராட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ என்ற ஐயம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக பேனர்களும் கொடிக்கம்பங்களும் சாய்க்கப்பட்டதில் சுபஸ்ரீ என்ற பெண் விபத்தில் பலியானார். அந்த வழக்கு வந்த பொழுது திமுகவின் சார்பில் நீதிமன்றத்தில் ஒரு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அதாவது இனி வருங்காலங்களில் எங்கள் கட்சியின் சார்பாக பதாகைகள் வைக்கப்பட மாட்டாது என. அதற்கு நீதிபதி அவர்களும் அகில இந்திய அளவில் விளம்பர பதாகைகள் எங்கள் மூலம் வைக்க மாட்டோம் என கூறிய ஒரே கட்சி திமுக தான் என ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியது. ஆனால் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் பர்த்டேவுக்கு திருச்சியில் பெரிய விளம்பரங்கள் இல்லை. அதைவிட மேலாக இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரங்களில் அனைத்தும் அருண் நேருவின் படம் மிக பெரியதாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக KN நேருவின் படம் இருக்கிறது. ஸ்டாம்ப் சைஸில் ஸ்டாலின் படமும் உதயநிதி ஸ்டாலின் படமும் இருக்கிறது. கண்ணு கெட்டிய தூரம் வரை பெரியார், அண்ணா, கலைஞரின் படம் இல்லை. இதுதான் திருச்சி உடன்பிறப்புகளின் குமுறலாக நமது ஊடக தளத்திற்கு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இதை திமுக தலைமை தடுக்குமா அல்லது மாவட்டம் தோறும் மன்னர்களை உருவாக்குமா? திமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் தனக்குத்தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளப் போகிறதா என்பதையெல்லாம் ஸ்டாலின் தான் முடிவெடுக்க வேண்டும். அது KN நேருவின் திருச்சியிலிருந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கட்சியில் KN நேருவால் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு குமரல்கள் இருந்த வண்ணம் இருக்கிறது. அவர் என்னதான் வெற்றியின் நாயகனாக இருந்தாலும் ஒரு கட்சியில் பலரது அழிவுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். குறிப்பாக திமுகவினர் கூறிக்கொண்டிருப்பது போல் திமுகவில் உள் விவகாரங்களை எல்லாம் சவுக்கு சங்கருக்கு எடுத்துக் கொடுத்ததாக அமைச்சர் KN நேரு மீது பழி சுமை வந்து கொண்டே இருக்கிறது. அதை அவர் இல்லை என்று அறிக்கை கொடுக்கவில்லை, ஆம் என்றுதான் ஒத்துக்கொள்வதாக தெரிகிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருவரை எதற்காக ஸ்டாலின் விட்டு வைத்திருக்கிறார்? அதிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக அமைச்சர்களின் மகனெல்லாம் சீட்டு வாங்குவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் மற்றவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு KN நேரு மட்டும்தான் தனது மகனுக்கு வாங்கி வந்திருக்கிறார். ஆக மொத்தம் ஸ்டாலினையே மிரட்டக்கூடிய இடத்தில் மிரட்டி
சீட்டு வாங்கக்கூடிய இடத்தில் KN நேரு இருக்கிறாரா? இதை திமுக தலைமை எப்படி கையாள போகிறது என்பது குறித்து தான் திமுகவின் திருச்சி தொண்டர்கள் பதிலாக இருக்கும். பார்க்கலாம் இதற்கு திமுக தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறது. KN நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இதற்கு சவுக்கடி கொடுக்க போகிறாரா அல்லது திருச்சியின் மாமன்னராக இளவரசரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாட போகிறாரா என்பதை எல்லாம் நாளை இரவு வரை காத்திருப்போம். இது போன்ற அரசியல் தகவல்களை உடனுக்குடன் காண King 360யோடு இணைந்திருங்கள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.